அனைவருக்கும் வணக்கம். We are welcome you all. குட்டீஸுக்கான சுட்டி கதைகள். குட்டீஸோடி வா, கதைகள் கேட்கவா, குட்டி சுட்டி கதைகள் கேட்டு வாழ்வில் உயரவா. லா 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 லா. இன்று உங்களுக்கு கோபத்தை நாம் அடக்கி ஆள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாக கூடாது. உணர்ச்சிகளை அடக்கி ஆள்பவனே மனிதன். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்று சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, இவற்றை நாம் சிறு வயது முதல் சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்கே கோபம் அதிகமானால் அதன் வடு மாறாது என்பதற்கு ஒரு கதை சொல்லப் போகின்றேன். ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும் போதெல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, 2 என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் 1 ஆணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து உள்ளேன். இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்யலாம்? உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்குமல்லவா? அந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்தான். ஆம் சிறுவர்களே, பெரியோர்களே, நாம் கோபத்தை அடக்கி ஆள வேண்டும். சில வேளைகளில் கோபம் மிகுதியாகிவிட்டால் நாம் என்ன சொல்கிறோம், என்ன கதைக்கிறோம் என்பது கூட தெரியாமல் கதைத்து விடுகின்றோம். இதைத்தான் தீயினால் சுட்ட புண் ஆறினும் நாவினால் சுட்ட வடு என்றும் ஆறாது என்று சொல்லுவார்கள். எனவே நாங்களும் கோபத்தை அடக்கி, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் உணர்ச்சிகளை அடக்கி மனிதனாக வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அனா விஜய்.